Good morning, champion. This is Professor Aswarin from Government College of Technology. I am having my technical champion Kavipriya along with me. இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஒரு சேலஞ்ச் கேம் தான் ஆட போறோம். ஸோ இதில் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸை பற்றி கவிப்பிரியா படிச்சு வந்திருக்காங்க. நம்ம என்னென்னு கேட்போம். ஃபர்ஸ்ட் கோப்ளானார் ஃபோர்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸில் 8 ஃபோர்ஸஸ் இருக்குது. அது ஃபஸ்ட்டு கோப்ளானார் ஃபோர்ஸ். கோப்ளானார் ஃபோர்ஸ்னால் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ் பாசஸ் த்ரூ த சிங்கிள் பிளேன் சொல்லுவாங்க. ஸோ சேம் பிளேன் அப்படின்னா அதில் ஃபோர்ஸ் நிறைய ஆக்ட் ஆச்சுன்னா அது கோப்ளானார் ஃபோர்ஸ். லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் லொக்கேட்டட் தி சேம் பிளேன், அதான் கோப்ளானார் ஃபோர்ஸ் வந்து அப்படி சொல்லுவாங்க. இதில் முக்கியமாக நம்ம லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் தான் வந்து ரொம்ப கீவேர்டு. ஒவ்வொரு விஷயம் படிக்கும் போதும் ஒரு கீவேர்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். இங்கே கோப்ளானார் ஃபோர்ஸில் லைன் ஆஃப் ஆக்ஷன்றது நம்மளோட கீவேர்டு. ஸோ கீவேர்டு மட்டும் ஞாபகத்திலே போதும். இப்போ நான் கோப்ளானார் ஃபோர்ஸ்னால் என்ன? நான் கோப்ளானார் ஃபோர்ஸ்னால் அது வந்துட்டு லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ் வந்துட்டு சிங்கிள் பிளேனில் வந்துட்டு பாஸ் ஆகாது. டூ நாட் பாஸ் ஆகாது. அப்போ டிஃப்ரெண்ட் பிளேனில் இருக்கும்னு சொல்லலாம். லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ் பாசிங் டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ் அப்படின்னா வந்து நான் கோப்ளானார் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் கோப்ளானார் ஃபோர்ஸும் கோப்ளானார் ஃபோர்ஸும் எதிர் இது மாதிரி ரெண்டுமே வந்து எதிராக இருக்குது. கோப்ளானார்னா சேம் பிளேன், நான் கோப்ளானார் இட் இஸ் நாட் இன் த சேம் பிளேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கன்கரண்ட் ஃபோர்ஸ்னா என்ன? கன்கரண்ட் ஃபோர்ஸ்னால் அதே லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ் வந்துட்டு பாசஸ் த்ரூ சிங்கிள், இங்கே பிளேன், இங்கே வந்து சிங்கிள் பாயிண்டில் பாஸ் ஆகும். ஸோ பிளேனுக்கு பதிலாக பாயிண்ட், கண் அப்படின்னா பாயிண்ட், அப்போ கண்ணா பாயிண்ட். லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ் பாசிங் சிங்கிள் பாயிண்ட்னா அது கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் வந்து லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ் டூ நாட் பாசஸ் த்ரூ சிங்கிள் பாயிண்ட். ஸோ அந்த ஒரு புள்ளியில் பாஸ் ஆகலைன்னா அது நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு புள்ளியில் பாஸ் ஆனால் அது கன்கரண்ட் ஃபோர்ஸஸ், ஒரு புள்ளியில் பாஸ் ஆகணும்னா அது நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். எது பாஸ் ஆகணும் லைன் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ கோப்ளானர்னா சேம் பிளேன், நான் கோப்ளானர் டிஃப்ரெண்ட் பிளேன், கன்கரண்ட்னா சேம் பாயிண்ட், நான் கன்கரண்ட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சூப்பரான விஷயம். அது பேர் தான் வந்து கொலினியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கொலினியர் ஃபோர்ஸ்னால் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ் வந்துட்டு பாசஸ் த்ரூ எ சிங்கிள் லைன். ஒரு ஒரே கோட்டு வழியா பாஸ் ஆனா அந்த ஃபோர்ஸுக்கு பேரு கொலினியர் ஃபோர்ஸ். லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ் பாசிங் த்ரூ எ சிங்கிள் லைன், கொலினியர் அப்புறம் லீனியர் லைன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நான் கொலினியர் ஃபோர்ஸ். நான் கொலினியர் ஃபோர்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். நான் கொலினியர் ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ் டு நாட் பாசஸ் த்ரூ தி சிங்கிள் லைன். ஸோ ஒரு லைனில் பாஸ் ஆகலை அப்படின்னா அது சிங்கிள் லைனில் பாஸ் ஆகாமல் இருந்தால் அது நான் கொலினியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு லைக் பேரலல் ஃபோர்ஸ். லைக் பேரலல் ஃபோர்ஸ்னா லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ் ஆர் பேரலல் டு ஈச் அதர் இன் சேம் டைரக்ஷன். ஸோ லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து சேம் டைரக்ஷனில் பேரலாக இருந்தால் அது லைக் பேரலல் ஃபோர்ஸ் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ்னால் லைன் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ் இன் ஈச் அதர் வந்துட்டு டிஃப்ரெண்ட் இன் டைரக்ஷனாக இருக்கும். இங்கே வந்து சேம் டைரக்ஷனாக இருக்கும், இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷனாக இருக்கும். ஆப்போசிட் டைரக்ஷன் தான் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்தால், பேரலாக இருந்துட்டு ஆப்போசிட்டாக இருந்தால் அப்போ அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோப்ளானர் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னு கற்றுக்கிட்டோம், நான் கோப்ளானர் ஃபோர்ஸ்னால் என்னென்னு கற்றுக்கிட்டோம், கன்கரண்ட் ஃபோர்ஸ்னால் என்னென்னு கற்றுக்கிட்டோம், நான் கன்கரண்ட் ஃபோர்ஸ்னால் என்னென்னு கற்றுக்கிட்டோம், கொலினியர் ஃபோர்ஸ்னால் என்னென்னு கற்றுக்கிட்டோம், நான் கொலினியர் ஃபோர்ஸ்னால் என்னென்னு கற்றுக்கிட்டோம், லைக் பேரலல் ஃபோர்ஸ்னால் என்னென்னு கற்றுக்கிட்டோம், அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ் என்னென்னு கற்றுக்கிட்டோம். எல்லாமே கற்றுக் கொடுத்த கவிப்பிரியாக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.